Luke's gospel we read from chapter 1 verses 26 to 45. லூக்கா 1வது அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். We heard about the greeting that the angel brought to Mary. எப்படியாக தேவதூதன் மரியாளுக்கு வாழ்த்துதலை கொண்டு வந்தார் என்பதை நாம் வாசித்தோம். Mary's response to the angel. மரியாள் அதற்கு எப்படியாக பதில் அளித்தாள்? Mary's meeting with Elizabeth. அதற்கு பின்பதாக மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறாள். Elizabeth's divine encounter. எலிசபெத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஒரு காரியம் வெளிப்பட்டது. At the end of it all, Elizabeth says, கடைசியில் எலிசபெத் சொல்லுகிறாள் in verse 45, 45வது வசனத்திலே, blessed is she who has believed that what the Lord has said to her will be accomplished. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். Blessed is she who has believed that what the Lord has said to her will be accomplished. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். Hallelujah. Hallelujah. Blessed are we who have believed in Jesus. இயேசுவை விசுவாசித்த நாமும் அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. Brother, sister, you are blessed because you and we have believed. சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் நீங்களும் நானும் விசுவாசித்திருக்கிறோம். Jesus said to Thomas, blessed are those who have not seen but yet have believed. இயேசுவானவர் தோமாவை பார்த்து சொன்னார், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. Hallelujah. You are a blessed person. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் because of your faith. ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தின் காரணமாக. Hallelujah. Hallelujah. Oh, how blessed we are. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். How blessed because we have received Jesus in our lives. நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டபடியாலே நாம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். How blessed because Jesus is born in our hearts by faith. இயேசுவானவர் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பிறந்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். As those blessed of the Lord because we have believed. நாம் விசுவாசித்ததினாலே நாம் அப்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Whatever is said of us will be accomplished. ஆகவே என்னென்ன காரியங்கள் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் நிறைவேறும். Whatever is spoken to Mary will be accomplished. மரியாளுக்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ அவைகள் எல்லாம் நடைபெற்றது. Here we read Elizabeth speaking a prophetic word, a word of affirmation to Mary. இங்கே எலிசபெத் தீர்க்கதரிசனமாய் மரியாளிடத்தில் பேசுகிறாள். A word that would strengthen her faith even more. மரியாளுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக. A word that was confirming what the angel was speaking. தேவதூதன் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக எலிசபெத் பேசுகிறாள். A word of clarity. ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. A word of power. ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. A word that will bring forth what was spoken already. ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியத்தை உறுதிப்படுத்தும்படியான ஒரு வார்த்தை. Hallelujah. Hallelujah. And it was accomplished as Elizabeth spoke also. எலிசபெத் சொன்ன வண்ணமாகவே அது நடைபெற்றது. Hallelujah. Hallelujah. That's how powerful is the word of God to us this morning. அவ்வளவு வல்லமையான தேவனுடைய வார்த்தை தான் நமக்கும் இப்பொழுது இந்த காலைவேளையிலும் நமக்கு வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக வருகிறது. What was spoken about Jesus as it was accomplished. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் என்னென்ன பேசப்பட்டதோ அவைகள் எல்லாம் நடைபெற்றது போல, as it is spoken about you also it shall be accomplished. உங்களை குறித்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். The word of God has much to say about what concerns our lives. நம்முடைய வாழ்க்கை குறித்ததான अनेक காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். Whatever concern our life on this earth and the world to come is all in the word of God. ஆகவே இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் நம்மை குறித்து இருக்கிறதோ, வரப்போகிற காலங்களில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. The word about our generation, the word about generations to come is in the word of God. நம்முடைய சந்ததியை குறித்தும் வரப்போகிற சந்ததிகளை குறித்ததான வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். Whatever is spoken in the word of God will be accomplished. தேவனுடைய வார்த்தையில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் கண்டிப்பாக நிறைவேறும். Whatever confirmed, affirmed will be accomplished. ஆகவே என்னென்ன காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோ அவைகள் கண்டிப்பாக நிறைவேறும். Hallelujah. Hallelujah. There is no perplexity about it.
அதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. No confusion about it. எந்த குழப்பமும் இல்லை. There are no second thoughts about it. அதை குறித்து இன்னொரு முறை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. There are no worries about it. அதை குறித்து தான் எந்த கவலையும் இல்லை. No fear. எந்த பயமும் இல்லை. No questions. எந்த கேள்விகளும் இல்லை. Everything is accomplished. Everything is settled here in this word which says what is spoken of word will be accomplished. ஆகவே என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் நிறைவேறும். It settles all matters. அப்பொழுது அது மற்ற எல்லா காரியத்தையும் அது அப்படியாக அது மூடிவிடுகிறது. Well, she had doubts. அவளுக்கு கேள்விகள் இருந்ததுதான். She was startled at the greeting that came to her. தேவதூதன் கொடுத்த அந்த வாழ்த்தலை குறித்து அவள் பயமாய் பார்த்தாள். But yet here we find Elizabeth confirming to Mary that whatever was spoken about you will certainly be accomplished. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் எலிசபெத் எப்படியாக என்னென்ன காரியங்கள் உன்னை குறித்து சொல்லப்பட்டதோ அவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்கிறாள். Hallelujah. Hallelujah. There are certain things that were spoken to Mary that we find here. சில காரியங்கள் மரியாளிடத்தில் பேசப்பட்டவைகளை நாம் பார்க்கிறோம். Certain things that were spoken around the birth of Jesus even just after he was born. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே கூட சில காரியங்கள் அவரை குறித்து பேசப்பட்டது. And all that was spoken அவரை குறித்து பேசப்பட்ட எல்லா காரியங்களும் were accomplished. அது நிறைவேறினது. We are witnesses to that today. நாம் அதற்கு சாட்சிகளாய் இந்த நாளில் நிற்கிறோம். Hallelujah. Hallelujah. 2000 years later, 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக, after Jesus was born, இயேசு பிறந்த பின்பு we can look back and say everything that was spoken was accomplished. நாம் பின்பதாக நோக்கி பார்க்கும்போது அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறினது. Hallelujah. Hallelujah. There are certain things that we find here in and around the birth of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அதை சுற்றி நடந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். We find here number one a greeting of favor that was given to Mary. முதலாவது காரியம் மரியாளுக்கு ஒரு தயையுள்ள ஒரு வாழ்த்துதல் வந்தது. It was not just a greeting that said good morning. வெறும் காலை வணக்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு வாழ்த்துதல் அல்ல. It was not a greeting that said have a good day. ஒரு நல்ல நாள் உனக்கு இருக்கட்டும் என்று சொல்லவில்லை. But the greeting says in verse 28. ஆனால் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In Luke 1. லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம். You are highly favored, the Lord is with you. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். You are highly favored. ஆகவே நீ கிருபை பெற்றவள். That was a love of God upon Mary. ஆகவே தேவனுடைய அன்பு மரியாள் மீது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Favor of God upon Mary. தேவனுடைய தயவு மரியாள் மீது இருந்தது. A favor, a word of favor, a word of blessing, a word that came out of a heart of love was extended to Mary. ஆகவே ஒரு அன்புள்ள இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் உனக்கு தயை கிடைத்தது. Did she find favor in the eyes of God? தேவனுடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்ததா? Oh yes, she did. ஆம், அவளுக்கு தயை கிடைத்தது. That's why supernaturally a baby was born to her and given to her. The Son of God was born in her womb. ஆகவே தான் தேவனுடைய குமாரன் அவளுக்குள்ளாக பிறந்தார். But Mary was troubled at his words in verse 29. 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் அதை குறித்து அவள் கலங்கினாள். Wondering what kind of greeting this might be. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். The angel goes on to say in verse 30. 30வது வசனத்திலே தேவதூதன் சொல்கிறார், Do not be afraid, Mary, you will be with child and give birth. Mary, you have found favor with God. You will be with child and give birth to a son, and you are to give him the name Jesus. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. A second time again the angel says, Mary, you have found favor with God. Repeatedly the word favor is repeated. மறுபடியும் இரண்டாவது முறையாக தேவதூதன் சொல்கிறார், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Hallelujah. Hallelujah. Truly that grace, that favor which was extended to Mary was not just to her, but not just to the people of Israel. That favor, that grace has been extended to all of mankind, and we have received it also. அந்த கிருபை என்று சொல்லும்போது அது வெறும் மரியாளுக்கு மாத்திரமல்ல, வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டுள்ளது. What was spoken of her at that time saying you found favor with God, அந்த காலகட்டத்தில் அவளுக்கு நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டது is the same favor that has also been extended to us. அதே கிருபை அது நமக்கும் வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Why? ஏன்? How do we say that? அதை நாம் எப்படி சொல்லுகிறோம்? Because Jesus was not just born in Mary's womb alone. ஏனென்றால் இயேசு மரியாளிடத்தில் மாத்திரம் பிறக்கவில்லை. Jesus has been born in our hearts also. நாம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிறந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Jesus lives in our hearts by faith.
விசுவாசனால இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். Supernaturally, Jesus was conceived in Mary's womb. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயேசுவானவர் மரியாளிற்குள்ளாக பிறந்தார். That was because God loved her. God's favor was upon her. அது ஏனென்றால் தேவன் அவளை நேசித்தார். தேவனுடைய தயவு அவள் மீது இருந்தது. It was the appointed time for God to be revealed as man in this world. தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியான குறிப்பிட்ட நேரம் அது. And the chosen vessel was Mary. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மரியாளாக இருந்தார். That was God's purpose for her life. அவளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் அதுதான். God's favor was upon her that she was bringing forth Jesus into this world. தேவனுடைய தயை அவள் மீது இருந்தது. ஆகவே தேவனுடைய குமாரனை அவள் பெற்றெடுத்தாள். The favor of God is something that we don't deserve. தேவனுடைய தயை கிருபை என்று சொல்லும்போது அதற்கு நாம் பாத்திரவான்களே அல்ல. The favor of God brings forth supernatural things into our lives. தேவனுடைய தயை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறும். Something was birthed in her which was supernatural. It was not a natural birth. ஆகவே அவளுக்குள்ளாக பிறந்தது அது ஒரு இயற்கை ஒரு பிறப்பு அல்ல, ஆனால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பு. She didn't do anything to deserve it, but the favor of God was upon her. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை, ஆனால் தேவனுடைய சுத்த கிருபையினாலே அவளுக்கு அது நடைபெற்றது. She never expected anything like that to happen to her. அப்படிப்பட்ட காரியங்கள் அவளுக்கு நடைபெற போகிறது என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. She was betrothed to be married and thought like any other girl, she'll be married and then she'll have children. ஆகவே அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆகவே மற்ற எல்லா பெண்களைப் போலவும் அவளுக்கும் திருமணம் நடைபெற்று அவள் குடும்பத்தை நடத்துவாள் என்றுதான் நினைத்தாள். But here she was chosen for something special. ஆனால் இங்கே ஒரு மிக சிறப்பான ஒரு காரியத்திற்காக அவள் தெரிந்தெடுக்கப்பட்டாள். There was a unique purpose upon her life. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு தனி சிறப்பான ஒரு நோக்கம் இருந்தது. That was God's love upon her. தேவனுடைய அன்பு அவள் மீது இருந்தபடியாலே, God's favor upon her. தேவனுடைய கிருபை அவள் மீது இருந்தபடியாலே, the same way the Lord loves us too. அதே வண்ணமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் கூட நேசிக்கிறார். The favor of God is upon us. தேவனுடைய கிருபை நம் மீது இருக்கிறது. And so there are unique plans that God has for our lives. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக தனி சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார். When Jesus was born, love was born. இயேசு பிறந்தபோது அன்பு பிறந்தது. Love was born into this world. அன்பு இந்த உலகத்திற்குள்ளாக பிறந்தது. He was an embodiment of love. அவர் அன்பின் சாயலாக இருந்தார். There's no other way you could define or demonstrate love other than Jesus. இயேசுவை காட்டிலும் வேறு எந்த விதத்திலும் நாம் அன்பை நாம் வெளிப்படுத்த சொல்ல விவரிக்க முடியாது. No other better way. வேறு எந்த சிறப்பான வழியும் இல்லை. Through Jesus. இயேசுவின் மூலமாக தான். God loved the world that he sent Jesus. தேவன் அவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் இயேசுவை அனுப்பினார். He came to die. அவர் மரிக்க வந்தார். Such great was his love. அவ்வளவு அதிகமான அன்பு அவரிடத்தில் இருந்தது. Hallelujah. Hallelujah. She was experiencing something that was unequal to anything else, unmatched. ஆகவே மற்ற எந்த காரியத்திற்கும் சமப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை அவள் அனுபவித்தாள். That was a favor of God upon her life. ஆகவே தேவனுடைய தயவு அவள் வாழ்க்கையின் மீது இருந்தது. And so has God been favorable to us also. அதே வண்ணமாக தேவன் நம்மீதும் கிருபையாய் இருக்கிறார். And so because Jesus was born, இயேசு பிறந்தபடியினாலே his favor is upon us as well. அவருடைய கிருபை நம்மீதும் இருக்கிறது. His favor continues to be extended to us. அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மீதும் அது அப்படியாக வருகிறது. And because his favor is upon us, அவருடைய கிருபை நம்மீது இருக்கிறபடியினாலே supernatural things are birthed in our lives. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக பிறக்கிறது. The purposes of God are accomplished in our lives. தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நடைபெறுகிறது. What is planned about us, what is thought about us in God's mind is fulfilled in our lives. நம்மை குறித்து என்னென்ன காரியங்கள் தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நம் மூலமாக நடைபெறுகிறது. Hallelujah. Hallelujah. God has a certain specific plan which is so unique, which is very very unique, which only can match only for you. ஆகவே தேவன் தனி சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார். அது அவ்வளவு தனி சிறப்பானது. ஆகவே அது உங்களுக்கு மாத்திரம் தான் அது நிறைவேற முடியும். No one else can fulfill the purpose for which God created you. தேவன் என்ன காரியத்திற்காக உங்களை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை வேறொருவரால் நிறைவேற்ற முடியாது. They are not shared. அது அப்படியாக பங்கிட்டுக் கொள்ள முடியாது. It is something specific for you individually. அது உங்களுக்காக
சிறப்பாக உங்களுக்காக வைக்கப்பட்ட காரியம். And just like he fulfilled in the life of Mary, he is well able to fulfill it in your life. எப்படியாக அவர் மரியாளின் வாழ்க்கையில் காரியத்தை செயல்படுத்தினாரோ அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செயல்படுத்துவார். That was because he loved Mary. ஏன் அவர் அதை செய்தார்? ஏனென்றால் அவர் மரியாளை நேசித்தார். So he loves every one of us. அதே வண்ணமாக நாம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. You and I have been distinctly made, created differently from everybody else. நீங்களும் நானும் அப்படியாக தனி சிறப்பாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே மாதிரி அல்ல, ஒவ்வொருவரும் தனி சிறப்பாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Everyone is uniquely made. ஆகவே ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிருஷ்டிக்கப்பட்ட. Your personality is different. உங்களுடைய ஆள் தத்துவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. The way you look is different. நீங்கள் பார்வையில் வித்தியாசமாக தான் இருக்கிறீர்கள். Your skin color is different. உங்களுடைய தோல் நிறம் வித்தியாசப்பட்டதா இருக்கிறது. Some God made small, some God made big. சிலரை தேவன் சிறிதாக சிருஷ்டித்தார், சிலரை தேவன் பெரிதாக சிருஷ்டித்தார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that you will have some of you might be trying, thinking very bad. Oh, I'm so huge. I want to reduce my weight. ஆகவே உங்களில் சிலர் நினைக்கலாம், நான் மிக பெரிதாய் இருக்கிறேன், தோற்றத்தில் இருக்கிறேன், ஆகவே எப்படியாகிலும் கொஞ்சம் சிறிதாக வேண்டும் என்று. So some people try hard, go to the gym, work out, all that. ஆகவே அவர்கள் அப்படியாக கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு சென்று அப்படியாக அவர்கள் எக்சர்சைஸ் செய்கிறார்கள். Don't worry about all that. அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். Just thank God because you have more to praise God with. ஆகவே நீங்கள் இன்னும் அதிகமாக தேவனை துதிக்கலாம் என்று சந்தோஷப்படுங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. God created everybody differently. ஆகவே தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாய் சிருஷ்டித்தார். That's God's design. அதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. You don't have to try to change the texture or the color of your skin. உங்களுடைய தோல் நிறத்தை நீங்கள் மாற்ற நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். You can apply the foundation and then the building and everything on top of the face, but ultimately after a wash it will all come back to be the same. ஆகவே முகத்திலே நீங்கள் ஃபவுண்டேஷனும் கட்டடமே கூட கட்டிடலாம், ஆனாலும் என்னதா இருந்தாலும் கழுவின பின்பதாக அதே நிறம் தான் இருக்க போகிறது. Just thank God because how God made you. ஆகவே நீங்கள் என்ன நிறத்தில் இருக்கிறீரோ அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Amen. Hallelujah. Hallelujah. God has made everything beautiful. தேவன் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். Everyone beautifully. ஒவ்வொருவரையும் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். When God created everything, every day after he created, he said it is good. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த பின்பதாக இது நல்லது என்று சொன்னார். And man is the crown of God's creation. ஆகவே மனிதன் என்று பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டிப்பில் சிறந்தது மனிதன். Hallelujah. Hallelujah. Created in his own image. தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். Hallelujah. Hallelujah. He loves his creation. அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பை நேசிக்கிறார். And just as he had favor upon Mary, எப்படியாக மரியாள் மீது அவர் கிருபை வைத்தாரோ favor is upon us. அதே வண்ணமாக அவருடைய கிருபை நம் மீதும் இருக்கிறது. And so such things like how it happened to Mary can happen to us also. ஆகவே மரியாளுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றதோ அதே வண்ணமாக நமக்கும் நடைபெறலாம். Because his favor is upon us. ஏனென்றால் அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறது. Supernatural things will happen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறும். In unique ways he will lead. வித்தியாசப்பட்ட வழிகளிலே அவர் நம்மை நடத்துவார். He birthed something amazing into Mary's life. ஆகவே மரியாளுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சிறப்பான காரியத்தை பிறப்பித்தார். Hallelujah. Hallelujah. That could not be done possibly humanly by anybody else. மனிதனால் இவர் யாராலும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. That is how it is when God does something. தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அது அப்படிதான் இருக்கும். Hallelujah. Hallelujah. It cannot be humanly done, humanly accomplished. அது மனித முயற்சியினால் அது செய்யப்பட முடியாது. It is God and it's a God accomplishment. அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட காரியம். Hallelujah. Hallelujah. And so God is able to accomplish those things he has purposed in your life. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். Why? Because his favor is upon you. ஏன்? ஏனென்றால் அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது. What is spoken here to Mary? மரியாளிடத்தில் என்னென்ன பேசப்பட்டதோ, Mary, you are highly favored. மரியாளே நீ கிருபை பெற்றவள். Hallelujah. Hallelujah. You have found favor with God. தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Brother, sister, you and I have found favor with God. சகோதரனே சகோதரியே, தேவனிடத்தில் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். The Bible says Jesus grew in favor with God and man. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் அப்படியாக தேவ தயவில் வளர்ந்தார். We also must grow in the favor with God and man. நாமும் தேவனுடைய தயவிலும் மனுஷ தயவிலும் வளர வேண்டும். To grow in the grace
grace of God is through the word of God. தேவனுடைய கிருபையில் நாம் வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் நாம் வளர To grow in வேண்டும். the grace of God is to walk with God. தேவனுடைய கிருபையில் வளர வேண்டும் என்றால் தேவனோடு நாம் நடக்க வேண்டும். By fellowshipping with Him. தேவனோடு ஐக்கியம் பாராட்ட வேண்டும். By living a life pleasing to Him. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ You வேண்டும். will experience His favor more and more in your life. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அதிகமாக தேவனுடைய தயையை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. ஹalleluya. The Lord was loving and favorable to many people when He was in this earth. தேவன் இந்த பூமியில இருக்கும்போது அநேகர் மீது அன்போடும் தயையோடும் He இருந்தார். had a heart of love for all people. எல்லா ஜனத்திற்கும் ஒரு அன்பின் இருதயத்தை வைத்திருந்தார். Anybody who came sick, He healed them. வியாதியாய் வந்த யாராலும் சரி அவர்களை அவர் சுகப்படுத்தினார். Incurable diseases also was healed. தீராத வியாதிகள் கூட சுகப்படுத்தப்பட்டது. He loved those who were cast away in society. அப்படியாக சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை அவர் நேசித்தார். He loved those people who were thought to be as outcasts in the society, like lepers. ஆகவே சமுதாயத்திலே அப்படியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் வியாதியுடையவர்களை கூட அவர் நேசித்தார். People who were with leprosy, He healed them. அப்படியாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை கூட அவர் தொட்டு சுகப்படுத்தினார். Tax collectors came to them, He loved them. வரி வசூலிக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை அவர் நேசித்தார். He went to their homes. அவர்களுடைய வீடுகளுக்கு அவர் சென்றார். Spoke to prostitutes. அப்படியாக விபசாரிகளிடத்தில் பேசினார். Loved them, forgave their sins. அவர்களை நேசித்து அவருடைய பாவங்களை மன்னித்தார். Spoke to Samaritans who were outcasts. சமாரியர்கள் யூதரால் புறக்கணிக்கப்பட்டவர்களை அவரோடு பேசினார். When the sick and the hurting and the needy came, He loved them. எப்படியாக வருத்தத்தோடும் வியாதியோடும் வேதனையோடும் வந்தார்களோ அவர்களிடத்திலெல்லாம் அவர்களுக்கு சுகத்தை அளித்தார். He overlooked their background. அவர்களுடைய பின்னணியை அவர் பார்க்கவில்லை. He overlooked their present condition. அவர்கள் இருக்கும் நிலைமையை அவர் பார்க்கவில்லை. He was not mindful of people's popular opinions. மற்ற மக்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய எண்ணங்களை அவர் பொருட்படுத்தவில்லை. He didn't think, what will people say about me if I talk to this Samaritan woman. இந்த சமாரிய ஸ்திரீயோடு நான் பேசினால் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன யோசிப்பார்கள் என்று அவர் நினைக்கவில்லை. He didn't maintain status quo by trying to be politically correct. ஆகவே அரசியல் ரீதியில் எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று அவர் செய்யவில்லை. He was not trying to be careful not to get into a controversy. ஆகவே ஏதாகிலும் பிரச்சனை வந்து விடுமோ என்று ஜாக்கிரதையாக இருந்து விடலாம் என்று அவர் இல்லை. To love people, he went to any extent. ஆகவே மக்களை நேசிப்பதற்காக அவர் எந்த காரியத்தையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தார். He wasn't trying to earn a good name with everybody. எல்லாரிடத்திலும் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று அவர் யோசிக்கவில்லை. He loved people who were hated by the society. மற்ற சமுதாயத்தில் வெறுக்கப்பட்ட மக்களை அவர் நேசித்தார். He risked his reputation to love. ஆகவே அவருடைய பெயர் போனாலும் பரவாயில்லை என்று அவர் அப்படியாக மக்களை நேசித்தார். His favor was to all people. ஆகவே அவருடைய தயவு எல்லா மக்கள் மீதும் இருந்தது. And you see in John 13:1 that he demonstrated his love by washing the feet of his disciples. யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் அப்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக சீஷர்களுடைய கால்களை கழுவினார். He loved people like nobody else can. மற்றவர்களால் முடியாத அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார். Not only that, he died on the cross because he loved us. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நேசித்தபடியினாலே அவர் சிலுவையில் மரித்தார். He paid the price for all mankind, for the sins of all mankind, because he loved us. மனுக்குலத்தின் எல்லா பாவத்திற்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். ஏனென்றால் அவர் நம்மை நேசித்தார். He loves the enemies who crucified him on the cross. He loved them and said, Father, forgive them. அவரை சிலுவையில் அறைந்த அவர்களையும் கூட அவர் நேசித்தார். பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொன்னார். He forgave all the sins of horrible people, sinners who came to him, murderers, adulterers. He forgave them. அவரிடத்தில் வந்த எல்லா பாவத்தை செய்திருந்தாலும் அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரையும் அவர் மன்னித்தார். Because he loved them. ஏனென்றால் அவர்களை அவர் நேசித்தார். He loved the thief on the cross who was dying next to him. அப்படியாக சிலுவையிலே அவர் பக்கத்தில் இருந்த கள்ளனையும் கூட அவர் நேசித்தார். Jesus is pure love. இயேசுவின் அன்பு அப்படியாக அவ்வளவு ஒரு சுத்தமான அன்பு. Hallelujah. Hallelujah. With no reservations. எந்த விதமான ஒரு காரியமும் எடுத்து வைக்கப்படாமல், for no personal benefits. எந்த விதமான தனிப்பட்ட காரியங்களுக்காக அதை ஒதுக்கி வைக்கவில்லை. It was true pure sacrificial love. அது உண்மையான மெய்யான அன்பு. There's no better way you can define or demonstrate love other than Jesus. இயேசுவை காட்டிலும் மற்ற எந்த விதத்திலும் நாம் அன்பை சொல்ல முடியாது.
இருக்கிறது. Hallelujah. Hallelujah. That's what you find also in 1 John chapter number 4. 1 யோவான் 4வது அதிகாரத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். About the love of God. தேவனுடைய அன்பு. 1 John chapter 4 verses 7 to 12. Will somebody read it loud? 1 John 4 7 to 12. 1 யோவான் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12வது வசனம் வரை. Hallelujah. Hallelujah. God is love, the Bible says. தேவன் அன்பாகவே இருக்கிறார். This is love. இதுதான் அன்பு. Not that we loved God, verse 10. 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, but that he loved us. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். And sent his son as an atoning sacrifice for our sins. தம்முடைய நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிற்று. We must understand what love is. அன்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Without understanding the love of Jesus, no one can understand what true love is. இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் மெய்யான அன்பு என்ன என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. Without experiencing the love and the forgiveness that comes through Jesus, no one can truly understand what true love is. இயேசுவின் மூலமாக வருகிற அன்பையும் பாவம் மன்னிப்பையும் அனுபவிக்காமல் மெய்யான அன்பு என்ன என்பதை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. Because love itself comes from God. ஏனென்றால் அன்பு என்பதே தேவனிடத்திலிருந்து வருகிறது. God is the author of love. தேவன் அன்புக்கு காரணராய் இருக்கிறார். We have the capacity to love because God is love and God created us. தேவன் அன்பாக இருக்கிறபடினாலே, தேவன் நம்மை சிருஷ்டித்தபடினாலே நாம் மற்றவர்கள் மீது அன்பு கூற முடிகிறது. Hallelujah. Hallelujah. And because the Lord loves us so much, தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறபடினாலே he came to us. அவர் நம்மிடத்தில் வந்தார். His favor is upon us. அவருடைய கிருபை நம்மீது இருக்கிறது. And because his favor is upon us, அவருடைய கிருபை நம்மீது இருக்கிறபடினாலே, and because he has plans for us, அவர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். whatever he has planned and purposed, and because of his favor it will be accomplished. என்னென்ன திட்டங்கள் அவர் நம்மீது வைத்திருக்கிறாரோ அவருடைய கிருபை நம்மீது இருக்கிறபடினாலே அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். Such great is his love. அவ்வளவு அதிகமாய் அவருடைய அன்பு இருக்கிறது. This is the love of God. இதுதான் தேவனுடைய அன்பு. This is the work of God. இதுதான் தேவனுடைய செயல். Hallelujah. Hallelujah. The work of God is born out of the love of God. தேவனுடைய கிரியை தேவனுடைய அன்பினாலே பிறந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Whatever he does for us is because he loves us. என்னென்ன காரியங்களை அவர் நமக்கு செய்கிறாரோ அது ஏன் அவருடைய அன்பினாலே செய்கிறார். If we are alive today, if there is breath in our nostrils, is because he loves us. இந்த நாளில் நாம் ஜீவிப்போமானால், நம்முடைய நாசியிலே சுவாசம் இருக்குமானால் அது அவருடைய அன்பினாலே தான். Hallelujah. Hallelujah. And so when Jesus was born, ஆகவே இயேசு பிறந்தபோது his love and favor was extended to mankind. அவருடைய அன்பும் கிருபையும் மனுகுலத்தின் மீது வந்தது. Hallelujah. 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 We also read in chapter 3, மூன்றாவது அதிகாரத்திலும் நாம் verse வாசிக்கிறோம். 16. 16வது வசனம். This is how we know what love is. Jesus Christ laid down his life for us, and we ought to lay down our lives for our brothers. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Because he gave his life for us, we know what is love. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The love of God cannot be found in decorations. தேவனுடைய அன்பு என்பது இந்த டெக்கரேஷனில் காணப்படாது. The love of God cannot be found in the shopping malls. அப்படியாக ஷாப்பிங் போகிற இடங்களில் தேவனுடைய அன்பை நாம் கண்டுகொள்ள முடியாது. Not in the Christmas tree. கிறிஸ்மஸ் ட்ரீலே தேவனுடைய அன்பை நாம் பார்க்க முடியாது. Not in the gifts that the Santa Claus brings. சாண்டா கிளாஸ் கொடுக்கிற வெகுமதிகளில் தேவனுடைய அன்பு இல்லை. But the love of God is in the sacrifice that Jesus did. ஆனால் தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து தியாகமாக கொடுத்த அந்த பலியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Because of his great love. அவருடைய சிறந்த மகா அன்பினாலே What is spoken about us, what is purposed about us is accomplished. நம்மை குறித்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ திட்டமிட்டிருக்கிறதோ திட்டமிடப்பட்டுள்ளதோ அவைகள் நடைபெறும். Hallelujah. Hallelujah. Secondly, when Jesus was born, இரண்டாவதாக இயேசு பிறந்தபோது hope was born. நம்பிக்கை பிறந்தது. In Luke's Gospel chapter 1, லூக்கா 1வது அதிகாரம் verse 31 to 33. 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை. After the angel said, Mary, you have found favor with God. மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்ன பின்பு In verse 31, you will be with child and give birth to a son, and you are to give him the name Jesus.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று He பெயரிடுவாயாக. will be great and will be called the Son of the Most High. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். The Lord God will give him the throne of his father David, and he will reign over the throne of Jacob forever. His kingdom will never end. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், There was a promise. அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். A promise given to Mary. மரியாளுக்கு ஒரு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. A promise of hope. ஒரு நம்பிக்கையின் ஒரு A வாக்குத்தத்தம். promise that was not just for her, but through her for the people of Israel also. ஒரு வாக்குத்தத்தம் அவளுக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும், அவருடைய சந்ததிக்கும். And you also find in chapter 2, இரண்டாவது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம், verse 25 to 33. 25வது வசனம் முதல் 33வது வசனம் வரை. On the 8th day when they brought the baby Jesus to the temple, 8வது நாள் இயேசுவை அவர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு போகும்போது, in verse 25, when there was a man in Jerusalem called Simeon, who was righteous and devout, he was waiting for the consolation of Israel, and the Holy Spirit was upon him. அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். It had been revealed to him by the Holy Spirit that he would not die before he had seen the Lord's Christ. Moved by the Spirit, he went into the temple courts. When the parents brought in the child Jesus to do for him what the custom of the law required, Simeon took him in his arms and praised God, saying, Sovereign Lord, as you have promised, you now dismiss your servant in peace. For my eyes have seen your salvation, which you have prepared in the sight of all people, a light for revelation to the Gentiles, and a glory to your people Israel. The child's father and mother marveled at what was said about him. You see here, this is the hope which he had. Simeon was hoping for the redemption of Israel, and now he is seeing it accomplished. இங்கே சிமியோன் இஸ்ரவேலின் மீட்புக்காக அவன் காத்து கொண்டிருந்தார். அதை அவர் நிறைவேறுதலை அவன் பார்த்தார். You know, he was waiting and he moves led by the Holy Spirit to the temple courts. பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலாலே அவர் தேவாலயத்திற்குள்ளாக செல்கிறார். It was already revealed to him that he would not die before he sees the Savior of Israel. ஆகவே கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டது. When the parents of Jesus brought the baby Jesus to the temple, இயேசுவின் பெற்றோர் இயேசுவை தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வரும்போது, he immediately took him in his arms and praised God. அவருடன் நின்றாக தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு அவர் தேவனை துதிக்கிறார். And look at what he says in verse 29. 29வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். பாருங்கள். Sovereign Lord, as you have promised, you now dismiss your servant in peace. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது பிடிப்போம். How will this be, Mary asked. எப்படி இது நடைபெறும் என்று மரியாள் The கேட்டாள். angel answered, verse 35. தேவதூதன் பதிலளிக்கிறார். 35வது The வசனத்திலே, Holy Spirit will come upon you, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், and the power of the Most High will overshadow you. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலும். Hallelujah. It ஹalleluya. will be accomplished through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே இது நடைபெறும். For it is not by might, not by power, but by the Holy Spirit, says the Lord. இது வல்லமையினால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Mary goes to Elizabeth's house. மரியாள் எலிசபெத்தின் வீட்டிற்கு Verse செல்கிறார். 41. 41வது When வசனம். Elizabeth heard Mary's greeting, the baby leaped in her womb, and Elizabeth was filled with the Holy Spirit. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. Hallelujah. Hallelujah. Even when Mary went and greeted, the Holy Spirit came upon Elizabeth also. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்தின் மீது இறங்கினார். The power of the Holy Spirit was working in her, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவளுக்குள்ளாக கிரியை செய்தது. and the power of the Holy Spirit was working through her also. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவள் மூலமாகவும் செயல்பட்டார். Hallelujah. Hallelujah. When she met Elizabeth, அவள் எலிசபெத்தை சந்தித்த போது the baby in the womb of Elizabeth leaped with joy. எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை அது துள்ளிற்று. And Elizabeth was filled with the Holy Spirit, the Bible says. எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாள் என்று வேதாகமத்தில் நாம் You பார்க்கிறோம். see, it was all the power
power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. Holy Spirit is the power of creation. He works things out. பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக சிருஷ்டித்தார். அவர் காரியங்களை நடைபெறச் செய்வார். He brings things forth. அவர் காரியங்களை கொண்டு வருகிறார். He causes things to happen. காரியங்கள் நடைபெற செய்கிறார். Hallelujah. Hallelujah. That was a power that raised Jesus from the dead. அந்த வல்லமைதான் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினது. That is the same power that is at work in our lives also. அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறது. What cannot be humanly accomplished can be accomplished through the power of the Holy Spirit. மனுஷரால் செய்ய முடியாத காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்பட முடியும். What will fail humanly by human power and efforts will not fail through the power of the Holy Spirit. மனுஷனுடைய வல்லமையினால் முயற்சினால் செய்யப்பட முடியாத காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் செயல்படுத்த முடியும். Hallelujah. Hallelujah. It will never fail. அது ஒருபோதும் அது செயலற்று போகாது. The power of the Holy Spirit cannot be overcome by any other power. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை வேறு எந்த வல்லமையினாலும் மேற்கொள்ள முடியாது. The power of the Holy Spirit has the power to accomplish anything and everything. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எந்த காரியமும் நடைபெற செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. The power of the Spirit can come into dry bones. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக கூட செல்ல முடியும். It can bring forth tissues. It can bring forth it can bring forth flesh and blood. அது நரம்பையும் சதையையும் அது இரத்தத்தையும் தோலையும் கொண்டு வர முடியும். The power of the Spirit can bring forth life into dead bones. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை கொண்டு வர முடியும். Hallelujah. Hallelujah. The power of the Holy Spirit brought Jesus through even closed doors. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக கூட இயேசுவை கொண்டு வர செய்தது. There is nothing equal to the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு இணையாக வேறு எதுவும் இல்லை. It was the power of the Holy Spirit that brought Jesus into the womb of Mary. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவை மரியாளின் கற்பத்துக்குள்ளாக கர்ப்பம் செய்ய வைத்தது. Hallelujah. Hallelujah. He can bring forth what is not in existence also. இல்லாதவைகளை கூட கொண்டு வர முடியும். He does not necessarily have to use natural means. ஆகவே இயற்கை பொருள்களை பிரயோஜனப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. With nothing to work with, he can bring forth. எந்த காரியமும் இல்லாமலும் காரியங்களை கொண்டு வர முடியும். That's the power of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. Hallelujah. Hallelujah. Through the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் even your shadow can heal people. உங்களுடைய நிழல் கூட மக்களை சுகப்படுத்த முடியும். Through the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் even your handkerchief can heal people. உங்களுடைய கர்ச்சீஃப் கூட மக்களை சுகப்படுத்த முடியும். Hallelujah. Hallelujah. That's the power of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. He can work in your life and work through your life அவர் also. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் செயல்படுத்த முடியும். And through him everything will be accomplished. அவர் மூலமாக எல்லா காரியமும் நடைபெறும். What is your need this morning? இந்த காலையிலே உங்களுடைய தேவை என்ன? What do you want to see in your life? உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள்? Even those that are unknown, தெரியாத காரியங்கள் கூட, those you have no idea about, நீங்கள் எதிர்பார்க்காத எண்ணாத காரியங்கள் கூட he will accomplish through his Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே அவர் Hallelujah. நடக்க செய்வார். Mary never expected. மரியாள் எதிர்பார்க்கவே இல்லை. Elizabeth never dreamt about a baby at old age. அவ்வளவு வயது சென்ற காலத்தில் எலிசபெத் ஒரு குழந்தை குறித்து யோசிக்கவே இல்லை. Everything comes through the power of the Holy Spirit. எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் வரும். Hallelujah. 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 What was spoken through the Spirit, பரிசுத்த ஆவியானவராலே சொல்லப்பட்ட வார்த்தை, and his Spirit gathers it up. The Spirit accomplishes it. அந்த ஆவியானவர் அதை நடத்துவார். Hallelujah. Hallelujah. That's the power of the Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. When Jesus was born, இயேசு பிறந்தபோது his favor and his love was extended. அவருடைய அன்பும் தயவும் அது கொடுக்கப்பட்டது. New living hope was born. புதிய ஜீவனுள்ள நம்பிக்கை பிறந்தது. Everything that was spoken was accomplished through the power of the Holy Spirit. என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிறைவேறினது. That is the same mighty power that is at work in us. அதே வல்லமையான ஆவியானவர் நமக்குள்ளாக We have இருக்கிறார். received the favor of God. நாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். We have received a new living hope. நாம் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். Christ himself in us is the hope of glory. கிறிஸ்து தாமே நமக்குள்ளாக நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கிறார். And whatever is spoken about us will be accomplished. நம்மை குறித்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் நிறைவேறும். Whatever is not even what you have not even heard about what God has planned for you. நீங்கள் கேள்விப்படாத காரியங்கள் கூட தேவன் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிற காரியங்கள்.
செய்வார்கள். He will accomplish. அவைகள் நடைபெறும். He will accomplish. அவர் நடைபெற Through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் இதை செய்வார். Mary did not know that this is how she is going to have a child, that she will be the mother of the Lord Jesus. மரியாள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராக இருக்க போகிறாள் என்று அவள் அறியவில்லை. She did not pray for it. அதற்காக அவள் ஜெபிக்கவில்லை. She did not pray and fast, expecting that she will be conceiving a baby even as a virgin. அப்படியாக ஒரு கற்பம் தரித்து இயேசுவை பிறப்பிப்பாள் என்று அவள் நினைக்கவே இல்லை. Elizabeth did not expect for a child at old age. அவள் வயது சென்ற காலத்தில் எலிசபெத் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கவில்லை. But God accomplished everything for them. ஆனால் தேவன் அவர்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்தார். So the angel said, nothing is impossible with God. ஆகவே தேவதூதன் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. And Mary replies beautifully by saying, மரியாள் அழகாக பதில் அளிக்கிறார். whatever is spoken, let it come to pass. இதோ என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் நடைபெறட்டும். May it be done unto me as you have spoken. நீங்க சொன்னபடி எனக்கு ஆகக்கடவது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. All that we need to say is an amen. அவள் ஒரு ஆமென் தான் சொன்னாள். Hallelujah. Hallelujah. She just said amen. ஆமென் என்று சொன்னாள். May it be done unto me as it is said. கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்று சொன்னாள். And it was accomplished. அது நடைபெற்றது. Hallelujah. Hallelujah. Brother, sister, சகோதரனே சகோதரி, you have an amen to say. நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும். You just have to say an amen. நீங்கள் வெறும் ஆமென் சொன்னால் போதும். Everything happens in the amen. ஆமென் என்று சொல்லும்போது எல்லாம் நடைபெறும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let this morning, as it was for Mary, a word of affirmation and confirmation. மரியாளை போல இந்த காலை வேளையிலே இது இருப்பதாக. As it was for Mary, a word of affirmation and confirmation. அப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டதோ, the same way, அதே வண்ணமாக, as Elizabeth said to her, எலிசபெத் அவளுக்கு சொன்னது போல, may it be unto us also. நமக்கும் அது ஆக கடவுது. Hallelujah. Hallelujah. As you have believed, நீங்கள் விசுவாசித்தபடி you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Because you are blessed as you believed. நீங்கள் விசுவாசித்தபடினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And so whatever is spoken will be accomplished. ஆகவே என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அவைகள் நடைபெறும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So powerful. அது அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஒரு காரியம். What proceeds out of the mouth of God தேவனுடைய வார்த்தையினாலே வருகிற வார்த்தை will never return void. அவைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. What is said through the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்ட வார்த்தை, what is said through the prophets, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தை, what is said through the inspiration of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்ட வார்த்தை, it will never go unanswered. அது பதில் அளிக்கப்படாமல் போகாது. It will never go unfulfilled. அது வெறுமையாக நடைபெறாமல் நின்று Never go விடாது. in vain. அது ஒருபோதும் வீணாகாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May God bless every one of us. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. கர்த்தருக்கு